வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி, டெல்லியில் நடைபெற்ற கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இவங்க பேர் என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறான், ஒரு தலைவர் பேரை வைக்கிறான். எத்தனையோ பேர் இருக்கு. ஒரு இப்போ காங்கிரஸ்ன்னு இருக்கு, பாரதிய ஜனதான்னு இருக்கு. எல்லாம் அந்த கொள்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயுமே போய் கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று வச்சுருக்கான். எவ்வளோ முட்டாளாக இருப்பான் பாருங்க டெல்லியில் இருக்கிற பேருகள்லாம். இவன் போய் கருப்பாம்பூச்சி கட்சின்னு வச்ச உடனே ஜனதா கட்சின்னு, அவன் பங்களாதேஷில் பிராய்லர் கோழி சிக்கன் கட்சின்னு வச்சுட்டான். பிராய்லர் கோழி சிக்கன் கட்சின்னு வச்சான் இங்கே பங்களாதேசத்தில். இவங்களுக்கு பேர் வைக்கவும் தெரியல, வந்து போராட வந்துடுறாங்க. போராட்டம்னு அத்தனை பேர் இந்த இளைஞர்கள் பூரா விளையாட்டுக்கு போராட்டம் மாதிரி வரான். ஏதோ இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்கன்னா அது ஒரு கொள்கைக்காக ஒரு பெரிய இதுக்காக போராடினாங்க நம்ம தமிழ்நாட்டில். அன்னைக்கு வந்து ஸ்டே குடித்தது சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்காக குதித்தெழுந்தாங்க. அதில் ஒரு நியாயம் இருந்தது. இவன் போய் டெல்லியில் போயிட்டு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் ராஜினாமா பண்ணணுங்கிறான். ஏன்டா ராஜினாமா பண்ணணும்னா கொஸ்டின் வினாத்தால் கசிந்து விட்டதுங்கிறான். சரிப்பா, வினாத்தால் கசிஞ்சிருச்சு. அந்த சூப்பரண்ட் இருப்பான், இல்லை ஸ்டாஃப் இருப்பான், எவன் யாருன்னு கண்டுபிடிச்சா அவன் மேலே எடுப்போம்டா நடவடிக்கைன்னு நான் சொல்லி பார்த்தாங்க. முடியாதுங்கிறான். அதெல்லாம் தர்மேந்திர பிரதான் தான் ஏன் ராஜினாமா பண்ணணுங்கிறான். என்னடா இவங்க இது மாதிரி பண்ணுறாங்கன்னு விட்டாங்க. விட்டோடனே அப்படியே ஆரம்பித்து அந்த போராட்டம் போயிட்டு இருந்தது. போராட்டத்துக்கு சாப்பாடு எங்கே இருந்தடா வருதுன்னு பார்த்தா பங்களாதேஷ் இது சம்மந்தப்பட்டதில் சாப்பாடு வருது. இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க, இது என்னடா பங்களாதேஷில் இருந்து வருது, பங்களாதேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து வருது, இவங்களுக்கு கத்தார் அக்கௌண்ட்டில் இருந்து வருது. கத்தார் யாருன்னு கேட்டிங்கன்னா படிசாம்பாரு. கத்தாருங்கிறது அவங்க ஒரு இந்த நாடு, ஈரானுக்கு இதுவான நாடு. ஈரான் வந்து அவங்க மேலே அடித்தான், எதிர்ப்பாளர் நாடு. இந்தியா ஈரானுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லி கத்தார் வந்து இந்தியாவுக்கு எதிராக மாறிட்டான். அவன் வந்துக்கிட்டு பணத்தை கொடுத்து விட்டுருக்கான் இவங்களுக்கெல்லாம். இதண்டா வெளிநாட்டில் இருந்த பணம் வருதுன்னு அசந்து போயிட்டாங்க மத்திய அரசாங்கம். பயந்துக்கிட்டே இருக்கும்பா பயம் வேறு வந்துடுச்சு. இது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு விஷயமாச்சேன்னு பயப்படுறாங்க. பயந்தா சமூக விரோதி உள்ள நுழைஞ்சிட்டான். அது எப்போவுமே சகஜம். எப்போவுமே போலீஸ்காரங்க வந்து முதல்ல சமூக விரோதியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதை வந்து எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா உள்ளே வந்து அந்த ஊர்வலம் நடத்துறது, மீட்டிங் போடுறதுலாம் நாட்டுக்கு எதிராக கோஷம் போடுறான். முதல்ல மோடி ஒழிக மோடி ஒழிகன்னு இருந்தவன் அப்புறம் இந்தியாவே ஒழிகன்ட்டான். நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணி நாட்டுக்கு எதிராக பிரச்சனை வந்தோடனே மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க, இது என்னடா இது பெரிய இதாக இருக்குது, இதனால் நாட்டுக்குள்ள அமைதியும் கெட்டு போயிடும், சமூக விரோதி வர உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வேணாப்பா தர்மேந்திர பிரதான் தானப்பா உனக்கு இல்லை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஒன்று அவர்கிட்ட சொன்னோன்னு அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த கூட்டம் பூரா இவங்க வந்து அந்த இது நீட்டு தேர்வுக்கு கசிஞ்சதுக்காக ராஜினாமா பண்ணணுன்னு மந்திரியை பண்ணிட்டான். மந்திரி பாவம் ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன சொன்னார், தேச துரோகிகள்லாம் உள்ளே வந்துட்டான் அவங்க ஊர்வலத்தில் கண்டதெல்லாம் பேசுகிறான் நாட்டுக்கு எதிராக. நாட்டில் இளைஞர்களை தீவிரவாதத்திலிருந்து காப்பாற்றணும், இளைஞர்கள் இதுக்கு அடிமையாகிடுவாங்க, இவங்க பின்னாடி போயிடுவாங்கன்னு பயமாக இருந்தது. அதனால தான் நாட்டுக்காகவே நான் ராஜினாமா பண்ணப்பான்ட்டான். ராஜினாமா பண்ணோன்னு அடுத்து என்ன கேட்குறான், எங்கள் மேலெலாம் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். உங்கள் மேலே கைது பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு வந்து இதுக்கு வந்து போராட்டம் பண்ண? கைது பண்ணக்கூடாதுங்கிறத பயந்தனா எதுக்கே போராட்டம் பண்ண? அப்புறமும் சொல்லிட்டாங்க, கைதெல்லாம் பண்ணலப்பான்ட்டாங்க. பண்ணலப்பான்னோன்னு இங்கே வந்தான். இது இந்த போராட்டத்துக்கு இந்த பின்னணியில் நிறையா இருக்குது. இங்கே திமுகக்காரன் அவன் என்ன பண்ணுறான், விஜய்ன்னு விஜய்க்கு எதிரான கோஷம் போடுறாங்க. இந்த ஊர் இங்கே சென்னையில் வந்து நடந்திருக்கு. அதில் திமுகக்காரன் உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு விஜய்க்கு திமுககாரன் எப்போவுமே போராட்டத்தில் உள்ளே போயிடுவான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உள்ளே வந்து எல்லாம் இந்தியாவுக்கு எதிராகவும் இதாகவும் பேசுறது கொஞ்சம் திமுகக்காரன். அதே மாதிரி இதில் திமுகக்காரன் சென்னையில் போராட்டத்தில் இவன் குளிர்ந்த இதில் அதாவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கணும்னு பார்க்குறான்.
இவங்க இந்த உதயநிதி தலைமையில் இங்கே வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனையா இருக்க விட சொல்லலாம். நீட்டு ரத்து ரத்துங்கிறான். அவனும் சொல்லி பார்த்தா, ஐயோ நீட்டு ரத்தா? அவன் நீட்டு கொஸ்டின் பேப்பரு அது வந்து வினாத்தாள் கசிஞ்சிச்சுங்கிறான். நீ ஏன் ரத்து ரத்துங்கிறான்? நான் பணம் வாங்கியிருக்கேன். அந்த முதலாளிகள்கிட்ட பூரா நான் பணம் வாங்கியிருக்கேன். மருத்துவக் கல்லூரி முதலாளிகிட்ட போகிறான். அவனுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்பாவும் பையனும். அதனால் இங்கே வந்து திசை திருப்ப எவ்வளவோ பார்த்தாங்க. அவன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, டேய் தமிழ்நாட்டில் நம்ம வாட்டுக்கு இது வந்து வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை பேசுகிறான். இவன் வந்துக்கிட்டு நீட்டை ரத்து ரத்துன்னு பேசுகிறான் அப்படின்னு அவன் சுதாரிச்சுட்டு எல்லாம் காலி பண்ணி சென்னையை விட்டு போயிட்டான். இப்போ போராட்டத்தில் ஆளே இல்லை. திமுககாரன் உதயநிதி இதெல்லாம் பார்த்தாங்க. இது இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றின்ட்டாருங்க. அதில் இந்த கனிமொழி தான் இருக்குல்ல, என்ன ஜென்மம்னு தெரியல அவங்க சொல்கிறாங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தவுடன் இது வந்து நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம். அது ரத்து செய்வோங்கிறது பிரச்சனை இல்லைம்மா, அதுக்கு வினாத்தாள் கசிஞ்ச விவகாரம் இல்லை, இதில் போய் ரத்து செஞ்சது எப்படிம்மா பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டா, நீங்களும் நானும் கேட்டோம். பதில் சொல்லவே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அது என்ன சொல்லுது, மாநில பட்டியலில் கொண்டு வந்து கல்வியை இது வந்து நீட்டை ரத்து செய்வோங்கிறாங்க. மாநில பட்டியலுக்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது சரி. ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்தது. மாநில பட்டியலில் இருந்தால் பறி கொடுத்ததே உங்கள் அப்பா தானே. உங்கள் அப்பா இருக்கும்போது, இந்திரா காந்தி இருக்கும்போது அதை பறி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் வாய மூடிட்டு இந்த அம்மா இருந்தது. நீட்டோட வரலாறே இந்த அம்மாவுக்கு தெரியாது. கல்வி பட்டியல் வந்து எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு போச்சுங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த அம்மா வந்துட்டு இதை சொல்லிட்டு நீட்டை ரத்து செய்வோம், நாங்கள் வந்து ஒன்று ஆட்சிக்கு வந்தோம். நீ தான் ஆட்சிக்கே வர்றது இல்லையம்மா, இனிமேல் வர முடியாது. அப்போ அவங்க அண்ணனெல்லாம் பொட்டியை கட்டிட்டு ரெடி ஆகிடுங்க, லண்டனுக்கு போக சொல்லி உதயநிதி எல்லாம் அங்கே அனுப்பியிருக்கேன் சவுதி அரேபியாவுக்கு. நீங்கள் சிங்கப்பூருக்கு போய் பொட்டி கட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிறது. அதனால் கனிமொழி கத்தி பார்த்தாங்க. இப்போ இது எங்களுக்கு வெற்றினாங்க. சரி வெற்றி வச்சுக்க. அவன் பாவம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறான், நாட்டு பாதுகாப்பாக பார்க்குறான், வெளிநாடு சக்தியாக உதவி செய்கிறான், நம்ம இளைஞர்களுக்கு அப்படின்னு பார்க்குறான். நம்ம இளைஞர்கள் இந்தியா ஒழிகங்கிறான். ஆகா இது வந்து இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி அந்த மந்திரியை ராஜினாமா பண்ணப்பான்னு சொல்லி, பாவம் நல்ல மந்திரி, உள்ளதிலே உருப்படியான மந்திரி, அவனையும் இவங்க பூரா ராஜினாமா பண்ணுன்ட்டு வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்ச மந்திரியும் போயிட்டார். இவங்களுக்கு ஒரு இது எங்களால் தான் மந்திரி போடான் அப்படின்னா, யாராலையும் போட்டுப்பா போட்டோம், நீங்கள் எல்லாம் விஷயத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வீட்டுக்கு போயிட்டான். இந்த கரப்பாம்பூச்சி இவன் இருக்காங்க, அவன் பூரா இந்த கரப்பாம்பூச்சி சண்டை வச்சுக்கானுங்களா, இதுக்கு போயிட்டான். போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. அவர் இந்த தர்மேந்திரா அப்படிங்கிற கல்வி மந்திரி காலி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற ஊழல் இல்லாமல் இருந்தார், லஞ்சம் வாங்க மாட்டார், அப்படியால காலி பண்ணி போராட்டம் பண்ணி பண்ணுறான். இங்கே திமுகவை கோடி கோடியாக கொள்ளையடித்தான். ஆட்சியில் இருக்கும்போது இப்படி இந்த போராட்டம் பண்ணான்னா இங்கே வந்து பண்ணானா எவனாச்சும் கேட்டானா? ஒவ்வொருத்தரும் 1,00,000 கோடி 2,00,000 கோடின்னு ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குதா? நல்ல மனுஷங்க, நல்ல மந்திரி தர்மேந்திர பிரதான், அப்படிப்பட்ட மந்திரிகளை எதிர்த்து போராடுறான். என்னத்தை சொல்கிறது இந்த முட்டாள்களை பற்றி? சரி முட்டாள்தனமாக இவன் பண்ணானா, ஏன்டா அவங்கள எதிர்த்து பண்ணின மந்திரி, அந்த மந்திரி ஏன்டா குறி வைக்கலைங்கன்னு கேட்டு பார்த்தாங்க. ஒன்றும் வழி இல்லை. அதுவும் அவங்க கூட்டம் கிளம்பிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிவிட்டு, அப்போவும் அவர் சொல்லிகிட்டே போகிறாரு, இளைஞர்கள் வந்து தப்பான பாதையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது பலார் அடி மூக்காலையில் பொண்ணு. அது என்ன பண்ணிச்சாங்கன்னா, ஏதோ ஃப்ளாட்டில் இருக்காங்க சென்னையில். அவங்க இதில் வந்து ஸ்டேட் பேங்க்கு அப்படின்னு வங்கி வந்து குடியிருப்பு வங்கி அங்கே செயல்படுது. அது உள்ள அவங்க தான் ஓனர். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ லிஃப்ட்டு பிரச்சனை அதுக்காக சொல்லியிருக்காங்க. மூக்காலையில் பண்ணிவிட்டார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அவங்க பிஏட்ட சொன்னாங்க. சரி அந்த அம்மாட்டே நேரம் சொல்லிடுவோம், பாவம் மேனேஜர் அம்மாட்டே நேரம் போனாங்க. போனோன்னு ஒரே யாரை விட்டாங்க. ஒரே யாரை ஒரே இது என்னென்ன வேலை அவலம் பண்ணிட்டாங்க.
மேனேஜர் பார்த்தாரு. என்னடா இப்படி போய் அரைஞ்சிட்டாங்களே! அசிங்கமாயிடுச்சு நமக்குன்னு அவர் ஒரு புகார் கொடுத்தாரு. நல்லா யோசிச்சுக்கங்க. கருணாநிதி இருந்தா அது நடக்குமா? ஸ்டாலின் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்ப அவர் மேல 4 பிரிவுல வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நாட்டுல புரிஞ்சுக்கணும். இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியாது. அப்ப தாமண்ணா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு இவர் இருந்தார். மந்திரி. ரொம்ப நேர்மையான மந்திரி. சிவகங்கையை சேர்ந்தவர். அவர் ரொம்ப அமைதியானவரு. அவர் என்ன கடிதம் எழுதினாரு கருணாநிதிக்கு, "உங்க பையன் அழகிரியோட தொந்தரவு தாங்க முடியல. இங்க வந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாரு." அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினாரு கருணாநிதி. கருணாநிதி பையன கூப்பிட்டு, அந்த மூக்க அழகிரியை கூப்பிட்டு, "டேய்! உங்க தாமண்ணா கிருஷ்ணன் இந்த மாரி உன்னை பத்தி எழுதியிருக்காரு." அப்படின்னு அந்த கடிதத்த அவர்ட்டயே குடுத்துட்டாரு. "எங்க அப்பனுக்காடா கடிதம் எழுதுன? நீ என்ன பண்றன்னு பாருடான்னா." அப்பவே அவரு சுதாரிச்சிருக்கணும். தாமண்ணா கிருஷ்ணன் சுதாரிக்கல. சரின்னு அவரு காலையில எப்பவும் போல வாக்கிங் போனாரு. இழுத்துட்டு வந்தான். காலையில தூக்கி அவர போட்டு கீழ போட்டு நடந்துகிட்டு இருந்த மனுஷன, ஆட அறுக்கிற மாரி அறுத்தான். தலையவே தனியா அறுத்தாங்க. அழகிரியின் ஆதரவாளர்கள். பட் வெட்ட வெளியில நடந்தது. அப்படியே தலை தனியா. அதுக்கப்புறம் இவரு அப்பங்காரர் ஆட்சி, மகன்காரங்க அவங்க குரூப்பு கொலை பண்றாங்க. அப்பாக்காரர் வந்து விடுவாரா? பையனை காப்பாற்றணும்னு சொல்லி என்னென்ன கூத்தடிச்சு, அந்த த செத்துப்போன தாவண்ணா கிருஷ்ணன் தம்பி, அவர் சாட்சி சொல்ல வந்தவரையும், அவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொல்லி அவர சாட்சியாவே வரவிடாம, இந்த வழக்கு ஜெயலலிதா வந்தாங்க. ஆஹா! ஜெயலலிதா வந்து இவங்க கெடுத்துருவாங்களே, ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி, இங்கேருந்து சித்தூருக்கு கேஸ மாத்தி, அங்க இருக்கிற சித்தூர் ஜட்ஜ வந்து பயமுறுத்தி, என்ன கூத்து பண்ணி, இவர் நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. தாவண்ணா கிருஷ்ணன். கழுத்தையே அறுத்தாங்க. அந்த மாதிரி இது கொலைகார கூட்டம். அது சரி, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்னாச்சு, அவரு அ திமுக ஆட்சி நடக்கும்போது, தினகரன் பத்திரிக்கையில ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க. கருணாநிதிக்கு பிறகு யார் அதிக செல்வாக்குன்னு நடத்துனாங்க. திமுகவில். அதில அழகிரிக்கு 5% போட்டாங்க. அழகிரி எனக்காக 5% போடுற அப்படின்னு மதுரையில இருந்த தினகரன் பத்திரிக்கை அலுவலகத்துக்கு தீ வச்சு கொளுத்தி விட்டாரு. அதில 3 பேர் பாவம் அப்பாவி. அங்கே இருக்கிறவன், வேலை பார்த்தவன். அவன் 3 பேர் சிக்கி செத்து போயிட்டாங்க. இங்கேருந்து இது கலாநிதி மாறன், அவர் நடத்துற சன் டிவி அதிலெல்லாம் போட்டு காமிச்சாங்க. இங்கேருந்து போனாரு. கொலைக்கு காரணமானவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன்றாரு. 3 பேர் செத்து போனான். ஒன்றும் தண்டிக்கல. கடைசி பார்த்தா 4 நாள் கழிச்சு அழகிரியோடு சேர்ந்து போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ விடுறாரு. தயாநிதி மாறன். குடும்பம் ஒண்ணாயிருச்சு. 3 பேர் கொலை. முதல்ல ஒரு கொலை. அப்புறம் 3 பேர் கொலை. இப்படிப்பட்ட குடும்பம் யாது? அப்படி இருந்தது. இந்நேரம் ஸ்டாலின் வந்து அ ஆட்சியில இருந்தா, அவங்க பெரியப்பா இங்கேருந்து ஃபோன் அடிச்சு, "உதயநிதிக்கு டேய் தம்பி இது பார்த்துக்கம்பாங்க." இந்நேரம் மேனேஜர போட்டு அடி பின்னியிருப்பாய்ங்க. ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அடி வாங்குனாலேயே அடிச்சிருப்பான். புகாரா குடுக்குற, வாபஸ் வாங்கடான்னு இருப்பாரு. அவரே போய் வாபஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நல்ல வேலை. நீங்க பாருங்க, அழகிரியோட பொண்ணு, கயல்விழி அழகிரியோ என்னமோ. இந்த அம்மா இப்ப எந்த கட்சியில இருக்கு? தாவேக்கால இருக்கு. தாவேக்கா ஆட்சி ஏற்கும்போது, விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது, பதவியேற்பு விழாவுல போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனா, உங்க கட்சி வித்தியாசம் பார்த்தாங்களா? இதே ஸ்டாலின் இருந்தா விடுவாரா? அண்ணன் பொண்ணுன்னு. வழக்கே பதிவு செஞ்சிருக்காரு. கட்சிக்காரன் மேலேயே வழக்கு பதிவு செய்யலையே. பொம்பள போலீஸ கைய பிடிச்சு இழுத்தான் திமுககாரன். இதே ஸ்டாலின் வந்து வழக்கு பதிவு செஞ்சாரா? வந்து செய்யலையே. நான் கு கு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின திட்டிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணா திட்டித்தானப்பா ஆகணும். இப்படி பண்ணுவாரு அவரு. கட்சிக்காரனாலே கேஸ் போட மாட்டாரு. இவங்க தன்னுடைய சொந்த கட்சிக்காரவங்க. மு.க. அழகிரியோட பொண்ணு. 4 பிரிவுல வழக்க போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆக அவரு கைது செய்யப்படுவாரா? இல்ல அப்படியே இதா அப்படிங்கிறது தெரியல. அது போக போக தானே தெரியும். அதனால தன்னுடைய கடமையை கரெக்ட்டா செஞ்சுட்டாங்க விஜய் அரசாங்கம். அப்படிங்கிறது பாராட்டுறதுக்குரிய விஷயம். அந்த மேனேஜருக்கு சொன்ன ஸ்டேட் பேங்க் மேனேஜர், அது குடும்பம் மோசமான குடும்பம்ப்பா. நீங்க அந்த குடும்பத்த போனா பலார் பலார்த்தன்னா கழுத்தறுப்பான், காலு கைய வெட்டுவான், எல்லா கூத்தும் பண்ணுவான். அந்த குடும்பமே இப்படி இருந்த குடும்பம். அதனால நீங்களே பார்த்துக்கங்க.
நீங்களே பார்த்து இருந்துக்கங்க. இப்போ குடுத்துட்டாருல்ல, இனி ஸ்டேட் பேங்க் மேனேஜர்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எல்லோருக்கும் அப்பதான் தெரியும் திமுகவோட முக்கியமான கலர். ஆனால் நேர்மையா நடந்துக்கிட்டாங்க பாருங்க தாவேகா. அதுக்கு அவரு இருந்த ஸ்டேட் பேங்க் மேனேஜரு தைரியமா போய் புகார் குடுத்தாரு பாருங்க. அதுக்காக அவர பாராட்டுவோம். ஆனா ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவன் அங்க பலார் பழம் அடிச்சதுக்கப்புறம் கத்திய தூக்குவான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. விஜயோட முதலமைச்சர் அலுவலகம் மாறப்போகிறது. சென்னையில முதலமைச்சர் அலுவலகம் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ன்னு இருக்கும். அது வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ன்றது அது மத்திய அரசாங்கத்தோட இராணுவத்துக்கு சொந்தமான இடம். அங்கே எப்போவும் இராணுவம் இருந்துக்கிட்டு இருந்தது. அதில் போய் இவங்க போய் தலைமைச் செயலகம் அப்படி இப்படின்னு எல்லாம் கட்டிட்டாங்க. அவனும் கொஞ்ச நாள் விட்டுட்டான். ஆனாலும் இடம் பத்தலை. அதுக்காகத்தான் செக்ரட்டேரியட் அவரை மாற்றுங்கன்னாங்க தலைமைச் செயலகத்தை. ஜெயலலிதா இருக்கும் போதே மாற்றணும்னு நினச்சாங்க. அப்புறம் கருணாநிதி மாற்றணும்னு நினச்சாரு. கருணாநிதி மாற்றணும்னு இல்லை, பண்ண கூத்து பெரிய கூத்து. அவர் வந்துட்டு 1050 கோடி ரூபாய் அரசாங்க பணம் கட்டி மாளிகை மாதிரி கட்டிட்டு, அரசாங்க பணத்தை மக்கள் வரி பணத்தை வச்சு கட்டுறையே, ஒரு மனசாட்சி வேணாமா? இவருக்கு 4 கிரவுண்டு இடம். கருணாநிதிக்கு இவருடைய ரூமு 4 கிரவுண்டு. கிட்டத்தட்ட நான் அதுக்கு இன்டீரியர் பண்ணுறோன்னு சொன்னார். சார் அநியாயமாக இருக்கு. என்னையான்னு கேட்டேன். என்னைத்தான் இன்டீரியர் செய்ய சொல்லியிருக்காரு. 4 கிரவுண்டு இடத்த கருணாநிதிக்கு ரூமு சாருனாரு. அப்படியா? ஆமாம் சார். கார் வந்து அப்படி உள்ளே போகிற மாதிரியெல்லாம் வடிவமைச்சாங்க சார் அப்படின்ட்டாரு. அதான் கருணாநிதி டெய்லி போய் பார்ப்பார் அவர் ரூமை. என் ரூமை எப்படி அமைச்சிருக்க? அப்படியே அந்த பக்கம் மீன் தொட்டி இருக்கும். அந்த மீன் தொட்டிக்கு சோறு போடுவார். சக்கரை நாக்காலில் போய் அந்த மீன் தொட்டிக்கு அப்படியே உணவு போட்டு அவர் ரூமை பார்த்தியா? என் ரூம் பத்திரம். என் ரூம் 4 கிரவுண்டு. 4 கிலோமீட்டர் வீடே கட்டி போடலாம். செக்ரட்டேரியட்டே கட்டிடலாம். ஊராங்கனைக்கு காசு பெரிய 1050 ரூபா கட்டினார். கட்டி 1050 கோடி கட்டி எல்லாம் ரெடியாக வச்சார். ஆட்சி கவுந்தது. அதில் அந்த இது முடித்தாங்க. அந்த கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்த உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் பிரியாணி விருந்து சாப்பிட்டா தண்ணி கொஞ்சம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் டான்ஸ் ஆடிட்டார். இப்போ அவர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் ஓடியே போயிட்டார். ஜெயலலிதா வந்தால் கொண்டுருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. போய் டான்ஸ் ஆடிட்டார். கருணாநிதி அவர் வந்து செகண்ட் கடையில் இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, சார் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க சார். ஐயோ அப்படின்னு அங்கே வந்து கருணாநிதி மறுநாள் வந்து அந்த ஐஎஸ் அதிகாரியை கூப்பிட விட்டார். அவர் அரண்டு போயிட்டார். நம்ம டான்ஸ் ஆடினதை எவனோ சொல்லிட்டான்டா, முதலமைச்சர் அவர்களுக்காச்சா அப்படின்னு பயந்துக்கிட்டே போனதுக்கு, என்னையா டான்ஸ் ஆடினேன்ல, நான் பார்க்க முடியாமல் போச்சேன்னு. அப்போ தான் அவருக்கு உயிரே இருந்தது. இது குடும்பமே எப்படி குடும்பம்? டான்ஸ் ரசிக்கிற குடும்பம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் டான்ஸ் ஆடுறான்னா என்ன சொல்லணும்? ஒரு சீஃப் மினிஸ்டரு, ஓ நீ ஒரு ஐஏஎஸ் போய் ஆடிட்டு இருக்கியா, அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியது. நானும் ரசிச்சிருப்பேன்னு ஒன்று. இது ஒரு தனி ரகமான குடும்பம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி வச்சு 1050 கோடி செலவு. உள்ளுக்குள்ளே மரங்களை வெட்டுறாங்க பாருங்க. அந்த மரங்களில் இருந்த பறவைகள்லாம் எவ்வளவு பறவைகள் எல்லாம் கூடு இல்லாம எல்லாம் ஓடிச்சு. எல்லா மரங்களையும் வெட்டிட்டு அதுதான் இப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே இதை கேள்விப்பட்டாங்க. 4 கிரவுண்டு ரூமா, அத்தனை ஸ்கொயர் ஃபீட். கருணாநிதி 4 கிரவுண்டு இவருக்கு மட்டும் ரூமில் கட்டுற அளவுக்கு இவர் தகுதியானவரா? 4 கிரவுண்டில் ரூம் கட்டுற, எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில் பார்த்துலையான்ட்டார். அதுதான் இப்போ ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியாக மாறிச்சு. மக்களுக்கு போகட்டும், உனக்கா ரூம் கேட்குறாரு. அந்த ஒரு கருணாநிதி ரூம் கட்டின இடத்துலலாம் வார்டுங்களா போட்டு பொதுமக்கள் ஏழைகளுக்கு சிகிச்சை கொடுங்கயான்ட்டு போட்டேன். அப்போ செக்ரட்டரியேட் கட்டுறது, தலைமைச் செயலகம் கட்டுறது அப்புறமும் தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் வந்தோடனே தலைமைச் செயலகம் கட்டணும் அப்படின்னாரு. ஆனால் அவர் வேறு கணக்கு போட்டார். சபரீசன் கணக்கு. அவர் சபரீசன் சொன்னார், மாமா நீ இந்த மகாபலிபுரம் மட்டும் கட்டுறேன்னு சொல்லுங்கள் மாமா, நான் அந்த பிளாட்டு போட்டு எல்லாத்தையும் விற்றுக்கிறேன். செக்ரட்டரியேட் இங்கே வருதுன்னு இதாக இருக்குமே. அப்படி ஐடியா பண்ணி பிஸ்னஸ் வந்துச்சு புத்தி. அந்த டெல்லி இதில் வந்துக்கிட்டு சவுதி அரேபியா
அங்கெல்லாம் வந்ததில்ல. என்ன பல மாடி கட்டடமெல்லாம் வந்ததில்ல. அது மாதிரி இந்த தடவை பிஸ்னஸ் போட்டு, அங்கே வரப்போகுது புது செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம்னு போட்டாங்க. அதுவும் நடக்காம போச்சு. இப்ப அதில தான் இப்ப விஜய் பார்த்தாரு. இது என்னடா இடம் பத்தல. எத்தனையோ அது பேர் கெட்டன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி, இப்ப நாமக்கல் மாளிகை அப்படின்னு ஒரு இடம் பக்கத்தில. அதில 10வது ஃப்ளோர பூரா அவங்க எடுத்துருக்காங்க. இப்ப விஜய்ட்ட நான் சொன்னேன்னா, அவளுக்கு இடம் தேவையில்ல. சாதாரண ஒரு ஒரு அறை போதும். எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெயலலிதா இருக்கும்போது ஒருத்தர கமிஷனரா போட்டாங்க. அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. 8வது மாடின்னு ஒண்ணு இருந்தது அங்கே. இந்த 8வது மாடியில அத்தனை ஸ்டாஃப், அத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த கமிஷனர் வந்து என்ன பண்ணாரு, 8வது மாடி பூரா எல்லாத்தையும் விரட்டிடு. இவன் ஒரு ஆளுக்கு 8வது மாடின்னாரு. அப்பவே நான் எழுதுனேன் ஒரு புஸ்தகத்துல. என்னங்க அக்கிரமம். 8வது ஒரு மாடி பூராமா உங்களுக்கு சொந்தம். அப்படின்னு எழுதணும். ஆனா அவர் சொந்தமாக்கிட்ட கமிஷனரா உட்கார்ந்தாரு. அவர் போனா டிராஃபிக் எல்லாம் நிறுத்துவாங்க. ஜெயலலிதா கண்டுக்கல. அப்படியெல்லாம் பண்ணாங்க அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மாடி பூரா எடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளாக கற்றுக்கங்க. ஒரு மாடி எடுத்தணும். ஒரு அறை எடுத்துக்கிட்டு, அதில் ஒரு 4, 5 அறை வச்சுக்கலாம். அரசாங்க பணம் இல்லையா? இப்போ எம்ஜிஆர் வந்து சொந்த காரில் வருவார். அம்பாசடர் காரில் வருவார். அப்போ எல்லாம் பெரிய இந்த கார் வந்துருச்சு. அவர் உபயோகப்படுத்தல. தன்னுடைய சொந்த கார் அம்பாசடர்லேயே கடைசி வரை வந்தார். 4777 அப்படின்னு ஒரு பச்சை கலரில் அம்பாசடர் கார் வரும். அதே மாதிரி தான் எல்லா மந்திரிகளும், காமராஜரும் அப்படி தான், அண்ணாதுரை அப்படி தான். ரொம்ப எளிமையாக தான் அவங்கவுங்க இருந்தாங்க. அதனால் ஒரு மாடி பூரா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு செய்தி வந்திருக்கு. தேவை, முதலமைச்சருக்கு தேவை, முதலமைச்சர். ஆனால் நீங்கள் எளிமையாக கொஞ்சம் ஒத்துக்கணும். நீங்கள் ஆடம்பரத்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு மாடி பூரா எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலைமை இல்லை. அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. அது விஜய்க்கு எதிராக சொல்லலைன்னா, விஜய்க்கு மக்கள் நினைப்பாங்க. என்ன எளிமையாக வாழ்கிறாரு, எளிமையாக இருக்காரு அப்படிங்கிறது நினைப்பாக்கணும். அதுதான் அரசியல் அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக, முதலமைச்சர் விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அரசு ஊழியர்கள் பூரா ஒரு குரூப் நாமக்கல்ல இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் இன்னைக்கு செக் பண்ணுறாங்க, எல்லாம் லஞ்சம் வாங்குறோம்னு. எல்லா பேரும் சந்தேகப்படுறான். லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட முயற்சி செய்யுங்கள். இந்த மாவட்ட நிர்வாகத்தின் இந்த கொடுமையான போக்கை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஜிபேல பணம் அனுப்ப முடியல, ஜிபே வாங்கி வாங்கி பார்க்குறாங்க, யார்கிட்டயா பணம் வாங்கினேன்னு அப்படிங்கிறது. லஞ்சம் ஒழிப்புனா லஞ்சம் எப்படி எப்படி வளருதுன்னு சொல்றாரு அவருடைய பேச்சில். அவர் பேச்சில் என்ன சொல்கிறாங்க, மந்திரி வர்றாரு, அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், இது அரேஞ்ச் பண்ணணும், இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கேயா போகிறதுங்கிறார். அப்படியே ஊட அவர் சொல்லிக்கிறார். அதுக்காக மந்திரிகள் தலையில் போட்டு, அதிகாரிகள் தலையில் போட்டு இவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். லஞ்சத்துக்கு முக்கியமான காரணம் அதிகாரிகள் வரும்போது விருந்து கொடுக்குறது. அது நான் புஸ்தகத்திலேயே எழுதியிருக்கேன். காவல்துறையில் இருக்கும்போது உயர் அதிகாரி அவர் கமிஷனர் போகிறாருன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை பெயிண்ட் அடிக்கும். ஆனால் கமிஷனர் என்ன கேட்க மாட்டார், ஏயா நான் வர்றதுக்கு பெயிண்ட் அடிச்சே, காசு ஏதுன்னு கேட்க மாட்டார். கேட்கணும்ல, நான் வர்றதுக்கு ஏன் பெயிண்ட் அடிச்சேன்னு எந்த ஒரு கமிஷனராச்சும் எதுவும் கேட்டிருக்காங்களா? கேட்டதில்லை. நம்ம நாட்டோட தலைவிதி அது. அவர் கமிஷனர் போவார். ஆனால் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் இங்கே இருக்கிறவனெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ போய் அவன் வெளியில் போய் கையெழுந்துவான். அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, எங்கள் லஞ்சத்துக்கு காரணம் அதிகாரிகளுக்குன்னு சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. செய்யாத அதிகாரிகள்லாம் செய்யாதப்பா, அரசு ஊழியருக்கு சொல்ல, நீ நேர்மையாக இரு, நேர்மையாக வாழ கற்றுக்கொள். மந்திரி தான் கொள்ளையடிக்கிறான்னு தான் உங்களை நம்பி மக்கள் இருக்காங்கப்பா. நீங்கள்லாம் நேர்மையாக இருங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நேர்மையை எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், வாங்குகிற சம்பள அளவுக்கு போதும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால தான் விஜய் வந்துக்கிட்டு லஞ்சம் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வர்றாரு. ஆனால் அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ண என்ன பண்ணுறது? நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஏற்றுக்கங்க. லஞ்சம் வாங்காமல் இருக்குன்னு அப்படி தான் சோதனை பண்ணுவான். நீங்கள் சோதனை பண்ணாலும் லஞ்சம் வாங்காமல் மேலதிகாரி வர்றாங்கன்னா கவனிக்காதீங்க. எதுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க?
எதுக்கு பெரிய வசதி செஞ்சு கொடுக்குறீங்க? இப்படியே பழகிட்டீங்களே. லஞ்சம்ங்கிறத நாட்டுடைமை ஆக்கி விட்டீங்களே. லஞ்சம்ங்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்களே நாட்டில். அதெல்லாம் எப்போ நிறுத்துறது? ஏதாச்சும் நிறுத்தணும்ல. அதுக்காக தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் அரசு ஊழியர்கள் எல்லாம், நானும் அரசு ஊழியராக இருந்தவன் தான். உங்களை மாதிரி பல போராட்டங்களை எல்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த போராட்டம் நல்லதுக்காக பண்ணோம், நாட்டு நன்மைக்காக பண்ணோம். நீங்கள் பண்ணுறது லஞ்சம் வாங்குவதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறது அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து. மறுபடியும் மறுபடியும் இந்த கடிமொழி வந்துக்கிட்டு இது மௌனமான நேரம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஞாபகப்படுத்துகிறாங்க அவங்க. இது மௌனமான நேரம்னு வருதான். ஏன்னா விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாராம். எனக்கு சில நேரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் மௌனமான நேரம். இது ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மௌனமான நேரம். இவர் ஆட்சி, விஜயின் ஆட்சி இது மௌனமான நேரம்ங்கிற சினிமா பாட்டை ஞாபகப்படுத்துறதுங்கிறது அந்த அம்மா. ஏய், வேறு ஏதாச்சும் சொல்ல, அரசியல் பேசுகிறாங்க, சினிமா பாட்டை மௌனமான நேரம் அப்படின்னுட்டு இருந்தீங்கன்னா உடனே அவங்க ஸ்டாலின் அவங்களுக்கு நீங்கள் கஸ்டடி டெத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனை அடிச்சுட்டு கொண்டு விட்டாங்க, அதுக்கு மௌனம் காக்கிறார் விஜய். ஏதாச்சும் சொல்லலாம்ல அப்படிங்கிறாரு. ஆமாப்பா யோகியரே, உத்தமரே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் கஸ்டடி டெத்தே நடக்கலையா? உங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்த கஸ்டடி டெத்தெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுக்கவா? அதுக்கு என்னைக்காச்சும் பேசியிருக்கீங்களா? சாரின்னு சொல்லிட்டு போனாலே சொன்னீங்கன்னா, அஜித் குமார்கள் ஒன்று கொன்னீங்களே, ஒரு பெண்ணுக்காக உங்களுக்கு வேண்டி ஒரு பெண்ணுக்காக கொன்னீங்களே, உங்களுக்கு வேணுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அவனை அடிக்க சொன்னானே, இன்னைக்கு வர அவன் செத்த அந்த அஜித் குமார் செத்ததுக்கு நீதி கிடைச்சதா? உங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு யோகியதை இருக்கா ஸ்டாலின்? உங்கள் அக்கா தங்கச்சி வந்துக்கிட்டு மௌனமான நேரம் பாடும்போது ஞாபகத்துக்கு வருதுங்கிறாங்களே, ஏன் அஜித் குமார் செத்தது ஞாபகத்துக்கு வரலையா கனிமொழிக்கு? இன்னும் உங்கள் அண்ணன் ஆட்சியில் நடந்த கஸ்டடி டெத்து எந்தெந்த டெத்துங்கிறத வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமே என்னால். அதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுது. உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அண்ணன் காலத்தில் தான் மோசமான ஆட்சி நடந்தது. இப்போ ஒருத்தர் கஸ்டடி டெத்து நடந்துச்சு, விஜய் அங்கேயே கூப்பிட்டு அவ்வளோ பேர் மேலேயே நடவடிக்கை எடுங்கன்ட்டாரு. அதுதான் செய்வாங்க. அவங்க காரணம் இல்லை கஸ்டடி டெத்துக்கு. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போனவன் அடிச்சிருக்கான், அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் அப்படி இல்லையே. அடிக்க சொன்னதே நீ தானே. நீ நகையை பறித்து கொடுங்க, நிக்கித்தான் நகையை பறித்து கொடுங்கன்னு அடிக்க சொன்னது நீங்கள் தானே. அப்போ எத்தனையோ கொலைகளை பண்ணிட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் சொன்னீங்கன்னா, இவ்வளோ நேரமான அவன் காலையிலே பண்ண கொலைகளை பற்றி சொன்னேன். முக ஸ்டாலின் பண்ணிய கொலைகள் எல்லாம் நிறையா இருக்க அப்படின்னு நான் சொல்ல, வைகோ சொன்னார். முக ஸ்டாலின் வந்துக்கிட்டு சாதிக் பாஜாவே கொலை பண்ணார், இவர் தான் கொலையாளர்லாம் சொன்னார் வைகோ. அதனால் அது வேறு விஷயம் இருக்குது. இந்த லட்சத்தில் இந்த கூட்டம் அது கஸ்டடி டெத்தை பற்றி எல்லாம் பேசுது. பல கொலைகளை பண்ணிட்டு அந்த அடித்து சத்து போயிட்டான் அப்படின்னு அதை ஒரு இதுவாக பேசுகிறாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த கூட்டம் சொல்லக்கூடிய எதையும் காதில் போட்டு கொள்ளாதீர்கள். இவர்கள் பல கொலைகளை செய்தவர்கள். இன்று போலீஸ் கஸ்டடியில் நடந்த கொலை இதை அடியை பெரிதுபடுத்தக்கூடிய இவர்கள் சொந்த வாழ்க்கையில் பண்ணிய கொலைகள் ஏராளம். அது அவ்வப்போது நேரம் வரும்போது இதை பற்றி நாம் பேசுவோம் அப்படிங்கிற இறுதி கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.